Dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜோகோபியன்ஸோட ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் திரும்ப பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா ஃபைண்ட் டோ ஆர் பை டோ தீட்டா பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நவம்பர் 15லேயும் 16 அண்ட் ஏப்ரல் 17ல் 3 டைம்ஸ் கேட்டிருக்கா. ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கிவன் அங்கே கொடுத்துறத வந்துட்டு அப்படி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அண்ட் இப்போது டோ எக்ஸ் பை டோ ஆர். ஆர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் காஸ் தீட்டா மட்டும் வரும். ஆரோட வேல்யூ 1 ஆகிடும். நெக்ஸ்ட் டோ எக்ஸ் பை டோ தீட்டா. இப்போ தீட்டா ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆர் வந்து, அதனால் மைனஸ் ஆர் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு y ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இருக்குது. அப்போது dy பை dr ஈக்குவல் டு ஆர் பண்ணும்போது ஆரோட வேல்யூ 1 ஆகிடுறதுனால சைன் தீட்டா இஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கனால அப்படியே ஆர் சைன் தீட்டா மட்டும் வந்துடும். ஆர் வந்து 1 ஆகிடும். dy பை டி தீட்டா ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? என்ன தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னடும் காஸ் தீட்டா வந்துடும். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு, பட் இங்கே கொடுத்துருக்கு நம்மளுக்கு டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் தானே வரணும், ஆனால் இங்கே வந்துட்டு ஆர் கமா தீட்டான்னு நியூமரேட்டரில் இருக்குது, அதனால் அது ரெசிப்ரோகேட் பண்ணிவிடுங்க. 1 டிவைட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா. இப்போது டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா தீ டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டோ ஆஃப் எக்ஸ் பை டோ ஆர் டோ எக்ஸ் பை டோ தீட்டா. நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ ஆர் அண்ட் டோ ஒய் பை டோ தீட்டா. அப்போது டோ எக்ஸ் பை டோ ஆருக்கு என்ன எழுதுங்க, காஸ் தீட்டா. டோ ஒய் பை டோ தீட்டாக்கு ஆர் சைன் தீட்டா. அப்போது டோ ஒய் பை டோ ஆருக்கு சைன் தீட்டா அண்ட் தென் டோ ஒய் பை டோ தீட்டா இஸ் ஆர் காஸ் தீட்டா. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இடம், இது மல்டிப்ளை பண்ணும்போது இஃப் யூ மல்டிப்ளை திஸ் டூ என்ன ஆகிடும், ஆர் காஸ் 2 வாட்டி இருக்கனால காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த சைடு டவுன் மோஸ்ட் டு அப்பர் மோஸ்ட் வரும்போது என்ன ஆகிடும்னா ஒரு நடுவில் ஒரு மைனஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா மைனஸ் ஆர் சைன் 2 டைம்ஸ்னால சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, வெளியேற ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். அப்புறம் ஆர் காமன் எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா கிளாஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும், ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா. அப்போது ஆர் இன்ட்டு 1 இஸ் ஆர் ஆகிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற டேர்ம் என்ன எழுதணும், இப்போ ஆர் வேல்யூ எதுக்கு வந்திருக்கு, டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்ல, டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போது ஜஸ்ட் இது ரெசிப்ரோகேட் தானே, அப்போ 1 டிவைட் பை ஆர்னும். அப்போ 1 டிவைட் பை ஆர் தான் இதனோட ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு தேவை ஆர் கமா தீட்டா பை எக்ஸ் கமா ஒய். ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 1 டிவைட் பை ஆர்னு எழுதணும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஷின், ப்ரூவ் தட் டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆஃப் யூ கமா வி டாட் டோ ஆஃப் யூ கமா வி பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இஃப் அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூவி ஒய் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி. இது வந்து ஏப்ரல் 18ல் கேட்டிருக்காங்க ஒன் டைம். இப்போது கொடுத்துற ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு ஃபஸ்ட் அப்படி எழுதிக்கோங்க, கிவன் போட்டுட்டு அப்புறமா டோ எக்ஸ் டோ பை யூ டோ எக்ஸ் பை வி டோ ஒய் பை யூ டோ ஒய் பை வி கண்டுபிடிங்க. இப்போ டோ எக்ஸ் பை டோ யூ கண்டுபிடிக்கும் போது என்னடும், இங்கே ஃபங்க்ஷன் வந்துட்டு வி யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி வந்து கான்ஸ்டன்ட்னால வி அப்படியே வந்துடும், யூ 1 ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணும்போது என்னடும், வி இஸ் எட் ஃபங்க்ஷன் அதனால 1 ஆகிடும், யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட், அப்போ யூ வந்துடும். நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ யூ என்ன ஆகிடும், யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது ப்ளஸில் இருக்கணும், இது மல்டிபிள் இருக்கனால ரெண்டுமே ஒரு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்னொன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அடிஷனல் இருக்கனால நம்மளுக்கு எந்த டேர்மோ அது மட்டும் பண்ணால் போதுமான, மற்றது அப்படியே 0 ஆகிடும். அப்போது யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது அப்படியே 1 வந்துடும். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டோ எக்ஸ் பை டோ யூ டோ எக்ஸ் பை டோ வி டோ ஒய் பை டோ யூ டோ ஒய் பை டோ வி. இப்போ எக்ஸ் யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டோ எக்ஸ் பை டோ யூ அதை அப்படியே இங்கே எழுதுருங்க, வி யூ 1 1ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது என்னடும், வி வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு நடுவில் ஒரு மைனஸ், நெக்ஸ்ட்டு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது என்னடும் மைனஸ் யூ வந்துடும். அப்போ வி மைனஸ் யூ ஃபார் திஸ். அப்புறம்
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறதுல டோ ஆஃப் யூ கமா வி பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அது எழுதிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ரெசிப்ரோகேட் ஆஃப் டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆஃப் யூ கமா ஒய். அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. 1 டிவைட் பை வி மைனஸ் யூ. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் எழுதிட்டு விச் இஸ் ஈக்குவல், அதாவது கூறியான வேல்யூஸ் வி மைனஸ் யூ இன்ட்டு 1 டிவைட் பை வி மைனஸ் யூ. வி மைனஸ் யூ கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ். ஸோ நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரிங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு அனதர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துடலாம்.